டூடு டிவி. ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய சின்ன குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி கலாவதி அப்புறம் அவருடைய மகன் கிஷன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. கிஷன் படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் விளையாட்டுலயும் ரொம்ப புத்திசாலியா இருந்தான். அவன் எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான். ரமேஷ், உங்க புள்ள நல்லா படிக்கிறா, நல்லா விளையாடுறான், அவன் பெருசா சாதிப்பான். எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். எல்லாமே உங்களால தான். போதும் போதும், இப்படி அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, அவன் பெரிய ஆளா வருவான். சரிங்க சார். ரமேஷ் கிஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவன் கிட்ட சொன்னாரு, மகனே, நீ எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ எதிர்காலத்துல பெரிய ஆளா வரணும், சரியா? சரி அப்பா, நான் பெரியவனானதும் சாதிப்பேன். அப்படி சொல்லி கிஷன் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷோட வீட்ல பார்க்கவே ரொம்ப அழகான எலி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கிஷன் எப்பவுமே அந்த எலி கூட விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த எலி கூட விளையாடும் போது கிஷனுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. கிஷனோட அம்மா கலாவதி சாப்பாடு தயார் பண்ணாங்க. கிஷன், வாப்பா சாப்பிட வா. அப்புறம் ஏங்க நீங்களும் சாப்பிட வாங்க. ரமேஷ் அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட்டு தொடங்கினாங்க. அப்புறம் பக்கத்துல அந்த எலியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கல்லு அப்படிங்கிற வியாபாரி பார்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருடைய மகன் ஹரியாவுக்கு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கினாரு. ஆனா ஹரியாவோட மனசுல படிப்பு மேல விருப்பமே இருக்கல. ஒரு நாள் கல்லு அவனுடைய மனைவி ஷீலா கிட்ட சொன்னா, அந்த ரமேஷோட புள்ள எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல டாப்ல வரான், ஆனா என்னோட மக எப்ப பார்த்தாலும் ஃபெயில். இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஹரியா இப்போ கொஞ்சம் பலவீனமா இருக்கான், போக போக சரியாயிடும். ஹரியா படிக்கிறதெல்லாம் பார்த்து உன்னோட மக ஏன் படிக்கிறது இல்லைன்னு கேட்டு கேட்டு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. நீங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க. ஆனா கல்லு ஷீலாவோட எந்த பேச்சையுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் கிஷன் ஸ்கூலுக்காக கிளம்பி போகும்போது மயக்க மருந்தை எடுத்து அவன் மூக்குல வச்சு அவனை மயக்கமடைய வச்சு அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் கிஷன் பேயா மாறி அவனுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டான். அவனுடைய அப்பா அம்மா அங்க அழுதுட்டு இருந்தாங்க. கலாவதி, நம்மளோட புள்ளைக்கு என்ன ஆச்சு, எங்க போனான்னு தெரியல. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை பத்தி தெரியவே இல்லைன்னு சொல்றாங்க. தெரியல யார் கண்ணு பட்டுச்சோ என் குழந்தை மேல. அப்பா, நான் இங்க தான் இருக்கேன், நீங்க அழாதீங்க. ஆனா கிஷனோட குரல் யாருக்குமே கேட்கல. நான் பேசுறது எதுக்கு கேட்க மாட்டேங்குது? அப்போ கிஷன் அங்க பார்த்தா அவன் வளர்த்துட்டு இருந்த அந்த அழகான எலி அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கிஷன் யோசிச்சா, நான் அவனை விடவே மாட்டேன். அப்புறம் கிஷன் அந்த அழகான எலியோட உடம்புக்குள்ள போயிட்டா. எலி பூதமா மாறிடுச்சு. அந்த எலி உடனே இங்கிருந்து கல்லுவோட வீட்டுக்கு போய் அவனோட வீட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து அவன் என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஷீலா, நான் ரமேஷ் கிட்ட பணம் வாங்க போனேன், ஆனா அவ கொடுக்கவே இல்லை. பாவம், அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, பாவம் ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை கிஷன் எங்க போனா அப்படின்னே தெரியல. நீங்க எதுவும் செய்யலல்ல? அடே இல்ல இல்ல ஷீலா, அப்படியெல்லாம் இல்ல. நான் இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்.
பேய் எலியால அவன் சொன்ன பொய்யை பொறுத்துக்க முடியாம அது அங்கிருந்து எகிரி போய் அவன் மேல விழுந்துச்சு. கல்லு அப்புறம் அவனுடைய மனைவி எலியோட பயத்தால அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ஓடி ஓடி பூஜை ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த எலியால பூஜை ரூமுக்குள்ள வர முடியல. கல்லு அப்புறம் அவனுடைய மனைவி அதோட கண்ணை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்களுக்கு இது ஒரு சாதாரண எலி இல்லை அப்படின்னு புரிஞ்சுது. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்க. சாமியார் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சாமியார் சொன்னாரு, அந்த எலி மறுபடியும் வரட்டும், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, எல்லா இடமும் இருட்டிருச்சு. பாபா அவங்க வீட்டுக்கு வெளியே அவருடைய மந்திரத்தால ஒரு வட்டத்தை போட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் எலி கல்லுவோட வீட்டு கதவு வழியா உள்ள போகலான்னு நினைக்கும் போது அது தானாவே அந்த வட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அதால வெளியே போக முடியல. சொல்லு, யார் நீ? அப்படி சொல்லலைன்னா உன்னை சாம்பலாக்கிருவேன். நான் கிஷன். இவர்தான் என்னை கொன்னுட்டாங்க. இவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். இல்ல, இவங்கள சட்டம் பார்த்துக்கும். நீ விட்டுரு. இதுக்கு நடுவுல யாருமே வரக்கூடாது. அப்படி வந்தா யாரையும் உயிரோடவே நான் விட மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சட்டத்தை நீ கையில் எடுக்கவே கூடாது. சரி, என்னோட பணம் அந்த காட்டிலேயே விழுந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. நான் ரொம்ப துடிக்கிறேன். சரி, நாங்க உனக்கு இறுதிச் சடங்கு செய்யறோம். அதுக்கப்புறம் பாபா சொன்னதுனால அங்க போலீஸ் வந்து கல்லுவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாமியார் கிஷனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி கிஷனோட ஈமச்சடங்க செஞ்சாரு. பிஜல் அவனுடைய நண்பன் ஜிகர் கூட கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதுக்காக தன்னுடைய மாமா ஊருக்கு வந்திருந்தான். பார்த்தா அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தலைய மொட்டை அடிச்சிருந்தாங்க. பிஜல் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அவன் அவங்க மாமா கிட்ட இத பத்தி கேட்டான். அட இருங்க, நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வெயில் அடிக்குது, கிராமத்து ஜனங்க சூடு தாங்காம மொட்டை எடுக்கிறாங்க. இப்படி முடியலாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா முடி இருக்கு, நீங்க மொட்டை அடிக்கிறது வேண்டாம், சரியா? இப்போ போய் தூங்குங்க. அப்புறம் பிஜல் மற்றும் ஜிகர் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. ஜிகரோட ரூம்ல கையில கத்தியும் கத்திரியும் வச்சுக்கிட்டு முடி திருத்துற பேய் வந்துச்சு. நான் இருக்கும்போது இந்த கிராமத்துல யாரு கூட முடி வளர்க்கவே முடியாது. அப்படி வளர்த்தா அவங்களுக்கு என் கையில தான் சாவு. அப்படி சொல்லிக்கிட்டே ஜிகரோட தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. ஜிகர் காலையில எழுந்திருச்சு கண்ணாடியில போய் தன்னுடைய முகத்தை பார்த்து அவனுடைய தலை பாதி மொட்டை அடிச்சிருக்கிறத பார்த்து சத்தமா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டான். அண்ணா, இங்க பாருங்க, என்ன யாரோ மொட்டை அடிச்சிட்டாங்க. இந்த கிராமத்துல ஒரு நாள் கூட இருக்கல, என்ன பாதி மொட்டை அடிச்சிட்டாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? மாமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஃபுல்லா மொட்டை அடிங்க. மாமா, இங்க பார்பர் ஷாப் இருக்கா? நாம அங்க போய் இவனுக்கு முழுசா மொட்டை அடிக்கணும். இது யாரோ என் மேல பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அவங்க கையில கிடைச்சா அவங்க கையை அப்படியே உடைச்சிருவேன். ஆஹா, பொறுமையா இருங்க. கிராமத்தில் ஒரு கடை இருக்கு, ஆனால் அது இன்னைக்கு மூடி இருக்கும். நாம் நாளைக்கு மொட்டை அடிக்கலாம். நாளைக்கு தானே போகிறோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிஜல், இந்த கோலத்துல நான் வர மாட்டேன். நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நீ எனக்கு நெருங்கிய நண்ப. நீ இங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவள
பார்க்கறதுக்குன்னு வந்திருக்கேன். உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். மாமா, பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நாளைக்கு வரோன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க. அன்னைக்கு நைட் பிஜலோட ரூமுக்கு முடித்திருக்கிற பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜலோட முடிய அது வெட்ட ஆரம்பிச்சது. அப்போ பிஜல் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டான். எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட முடிய வெட்டுவேன். உன்னோட கையை உடம்புல இருந்து பிச்சு எரிஞ்சிருவேன். அப்படி சொல்லிக்கிட்டே பிஜல் முடித்திருக்கிற பேயோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் பிஜல் கவனிச்சான் அது ஒரு பேய் அப்படின்னு. பிஜல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பேய், பேய், இந்த பேய் எப்படி வந்துச்சு? நான் ஒண்ணு பண்ணாத, நான் உனக்கு என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கம் போல பேசிட்டே இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ தானே சொன்ன உன்னோட நண்பனோட முடிய யார் வெட்டினாங்களோ அவங்கள விட மாட்டேன்னு. என்ன அடிக்கிறேன்னு சொன்ன? வா, உன் முன்னாடிதான் நிக்கிற. ஏன் முன்னாடியே முடிய வளர்க்குறியா நீ? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட தலைய பிடிச்சு அவனுடைய தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜல் சத்தம் போட்டு வீட்ல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். பிஜலோட நிலைமைய பார்த்து அவங்க மாமா சொன்னாரு, சொன்ன இல்லை நேத்தே போலான்னு, நீங்கள் தான் ஒத்துக்கவே இல்லை. இப்போ பாருங்க என்னாச்சுன்னு. நீங்கள் நேத்தே பார்த்துருந்தா இன்னைக்கு நீங்கள் ஊருக்கு போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குது மாமா? அந்த அந்த பேய் இங்க என்ன பண்ணுது? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். ஏ பிஜல், இந்த கிராமத்தில் ஒரு பேய் இருக்கு. ராத்திரி ஆனா வீட்டுக்குள்ளே வரும். அப்படியே பாதி முடி எடுத்துரும். யார் யார் முடி நல்லா வளர்க்குறாங்களோ பாதி முடி எடுத்துரும். அதனால தான் கிராமத்தில் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே மொட்டை போட்டிருக்காங்க. ஆனா மாமா, இதுக்கு ரீசன் என்ன? இந்த பேய் இருந்துச்சுல, அது முதல்ல முடி வெட்டுற தொழில் பண்ணிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு திருடன். எப்போ முடி வெட்ட போனாலும் அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் கிடைச்சா அதை தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு நாள் அவன் பக்காவாக மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி செம்மையாக அடித்தாங்க. அவனை பாதி மொட்டடிச்சு ஊரெல்லாம் ஊர்வலமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அவமானப்பட்டு அவனோட உயிரை விட்டுட்டான். அப்போலேருந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அவனோட ஆத்மா தான். சரி, அதை பற்றியெல்லாம் பேசுறது வேண்டாம். நீங்கள் போய் க்ளீனாக மொட்டடிங்க, நாம் போய் பொண்ணை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண் பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இல்ல இல்ல, நான் முடி நிறைய வச்சிருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன் தலை மொட்டையா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. இதை கேட்டு பிஜல் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பிஜல் ஜிகர் கிட்ட சொன்னா, அவ என்னோட மொட்டத்தலைய பார்த்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தான். அந்த பேய் மட்டும் என் கையில கிடைச்சது, அதை முடிய ஒன்னொன்னா பிச்சு எரிஞ்சிருவேன். விஜல், நேத்து ராத்திரி மண்டையில மட்டும் தான் கை வச்சுச்சு. இன்னைக்கு ராத்திரி கழுத்துல வச்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போயிருப்போம். விஜல், அது பேய். அதை பலத்தால இல்ல, புத்தியால தோக்கடிக்கணும். எனக்கு ஒரு சாமியாரை தெரியும். அவங்க நல்லா பேய ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும். உனக்கு ஓகேனா நாங்க போலாம். பிஜல் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து முனிவரை பார்க்க போனாங்க. முனிவர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா. அதுக்கப்புறம் அந்த சாமியார் தன்னுடைய மந்திர சக்தியால ஒரு கத்திரிய கொண்டு வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்தாங்க, இதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு.
இந்த கத்திரி எவ்வளோ பெரிய பேயா இருந்தாலும் அதை நாசமாக்கிறோம். இந்த கத்திரியால அந்த பூதத்தோட முடிய வெட்டுனா அது நாசமாயிரும். கத்திரி வாங்கிட்டு பிஜலும் ஜிகரும் வீட்டுக்கு வந்தாங்க. விஜலனா, நாம சிசர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா பேயோட முடிய யார் கட் பண்றது? ஆமா, இது சிங்கத்தோட வாழை பிடிக்கிற மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் நைட் வரைக்கும் யோசிச்சாங்க அந்த முடித்திருக்கிற பேயோட முடிய எப்படி வெட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் பிஜலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் பூரா பிஜல், ஜிகர் அப்புறம் அவங்க மாமா அவங்க தலையில டூப்ளிகேட் முடிய வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இத பார்த்து கிராமத்து ஜனங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க சாகிறது இல்லாம நம்மளும் அவங்க 3 பேர் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாங்க, கேளுங்க 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 கிராம ஜனங்களே, இனிமே நீங்க பேயை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அந்த பேய் வந்து பாதி மொட்டை அடிச்சா எங்க கிட்ட வந்து மீதி முடிய மொட்டை அடிச்சுக்கோங்க. இந்த சிசரால வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள உங்க மண்டையில கூந்தல் வந்துடும். இந்த விஷயம் முடி திருத்துற பேய்க்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேர் அவங்களோட உயிரை பணைய வச்சுட்டாங்க. நான் இவங்களை விட மாட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பேய் பிஜலோட ரூமுக்கு வந்து அவன் கையில இருந்த அந்த கத்திரியை எடுத்து உடைச்சிருச்சு. உன்னோட கத்திரிக்கோள் முறிஞ்சிருச்சு. இப்போ எப்படி முடிய வளர்ப்ப? என் கையாலே நீ இப்போ சாக போற. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட கழுத்து பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜிகர் உண்மையான கத்திரியை எடுத்து அந்த பேயோட முடிய வெட்டினான். அப்படி வெட்டினதும் அந்த பேயோட சக்தி குறைஞ்சு போச்சு. அப்படி கத்திக்கிட்டே அந்த பேய் தரையில விழுந்து அப்படியே செத்து போச்சு. இப்படி பிஜல் மற்றும் ஜிகர் 2 பேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு கிராமத்து ஜனங்களை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணும் கூட பிஜல கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நான் அழகா இருக்கேனா? இப்ப சொல்லு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆயிரத்தி 1980 நடந்த கதை இது. ஜப்பான்ல இருக்கிற யோகோஹாமா நகரத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நகரம் எதுனா அது யோகோஹாமா. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாமா வணக்கம். அரே சிஞ்சு, எவ்வளோ நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீ? புது வேலை இல்லையா மாமா? லீவ் எல்லாம் கிடைக்காது. சிஞ்சு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். எவ்வளவு பாசம்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சிஞ்சு எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டான். சிஞ்சு, இப்போ உனக்கு 25 வயசாயிடுச்சு. நீ நல்லாவே சம்பாதிக்கிற. இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்தே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் இல்ல? அப்போ வெளியே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. சிஞ்சுவும் அவங்க அம்மாவும் வெளியே போய் பார்த்தாங்க. ஐயோ, என் மகனை யாரோ கொன்னுட்டாங்க. என் மகன் யாருக்கு என்ன தப்பு செஞ்சான்? ஐயோ கடவுளே! போலீஸ்காரங்க அங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கவே இல்லை. சுஜுகா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கு. சரி நோபிட்டா, நீயும் டைமுக்கு சாப்பிடு. நோபிட்டா ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணான். அப்போ மணி 11 இருக்கும். டாக்ஸி டிரைவர் அவன் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அவனை கொண்டு போய் விட்டான். சார், முன்னாடி வழி ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு மேலே வண்டி போகாது. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் வீடு. நோபிட்டா நடந்து போக ஆரம்பிச்சான். ஆனா வழியில யாருமே இல்லை. நோபிட்டா அவன் பாட்டுக்கு அவன் நடந்து போனான். அப்போ யாரோ பின்னாடி இருந்து கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. நோபிட்டா திரும்பி பார்த்தான். அப்போ அங்க கருப்பா ஒரு நிழல் நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடந்துச்சு.
ஜனங்க எல்லாருமே இத பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு மேல தெருவுல யாருமே இருக்க மாட்டாங்க. கடைங்க எல்லாமே மூடி இருக்கும். 8 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, அங்க ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரே மாதிரி. யாரோ அவங்க முகத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருந்தாங்க. டேய், ரொம்ப பயமா இருக்குடா. ஆஃபீஸ் கூட போகல. எனக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. டேய், இங்கேயும் அதே மாதிரிதான். இதோ பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆண்களை மட்டும்தான் வேட்டையாடுதா? எப்பவுமே யாராவது ஒருத்தங்க இறந்துட்டே தான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க. சில பேர் பேய் தான் பண்ணுதுன்னு, சில பேர் ஏலியன். ஆனா யாருக்கும் உண்மை தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே அந்த கொலைகாரனை பார்க்கவே இல்லை. கொலைகாரனை பார்த்தவங்க உயிரோட இல்லை. அம்மா, நான் 20 நாளா வேலைக்கே போகல. இப்படியே போச்சுன்னா வேலை இல்லாம போயிடும். சிஞ்சோ, உயிர் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உனக்கு 1000 வேலை கிடைக்கும். சிஞ்சோ தன்னுடைய வேலையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டான். ஆனா அவனும் அந்த கொலையை நினைச்சு பயந்து போயிருந்தான். அம்மா, அத்தை லெட்டர் போட்டிருக்காங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இல்லம்மா, உங்களுக்கு இதுக்கு தொந்தரவு. நான் போயிட்டு வரேன். எல்லாம் சரியானதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. சிஞ்சு அவனுடைய மாமாவை பார்க்க புறப்பட்டான். ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தான். அத்தைய பார்த்து மாமாவை பத்தி நல்லா விசாரிச்சான். அத்தை, மாமா இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்லப்பா, ஆனா இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. அதிர்ச்சியா? என்னாச்சு? என்ன சொல்றது, அதே பயம்தான். 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புனாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியில இந்த நிலைமையில இருந்தாரு. அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தினான். அத்தை, நான் கிளம்புறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி சிஞ்சு. இரவு நேரம். அப்போ மணி 10:30 இருந்துச்சு. சிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு புறப்பட்டான். யோகோஹாமாவின் அந்த வழியில அவன் நடந்துட்டு இருந்தான். அந்த வழியில யாருமே இருக்கல, எந்த வண்டியும் கிடைக்கல. சிஞ்சு ரொம்ப பயந்துட்டே நடந்துட்டு இருந்தான். அப்போ அங்க அவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. அவன் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் வேக வேகமா ஓடினான். அப்போ தூரத்துல ஒரு பைக் வந்துட்டு இருந்துச்சு. சிஞ்சு அந்த பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். நீங்க எங்க போறீங்களோ அது வரைக்கும் என்னை விட்டுருங்க. ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை போறதுக்கு. நீங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லை நான் போயிருக்கவே முடியாது. நீங்க எங்க போறீங்க? சரி, தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரி. இங்க எதுக்கு நிறுத்துனீங்க? உங்களோட வீடு வந்துருச்சா? என்னுடையது இல்ல, நீ சேர வேண்டிய இடம் வந்திருக்கு. எனக்கு புரியல. யார் நீ? நான் தான் உன்னுடைய மரணம். சிஞ்சு அவளுடைய முகத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டான். அவனுடைய கால் நடுங்கிட்டே இருந்துச்சு. என்ன போக விடு, என்ன விட்டுரு. விட்ற, ஆனா ஒரு நிபந்தனை. நீ என் கண்ணை நேரா பார்த்து பதில் சொல்லணும். சொல்லு, நான் அழகா இருக்கேனா? பதில் எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை உயிரோட விட்டுடுறேன். அப்படி இல்லைன்னா நீ செத்துடுவ. சிஞ்சு ரொம்பவே பயந்திருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தான். சிஞ்சு அவளுடைய பயங்கரமான முகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். அவன் எப்படி கத்துனானா, அவனுடைய அலறல் சத்தம் அந்த நகரம் முழுவதும் கேட்டுச்சு. யாருக்கும் தெரியாது அவ எங்கிருந்து வந்தான்னு, அப்புறம் அவன் எப்படி செத்தான்னு. இப்போ 2020ஆம் வருஷம். ஆனா இப்ப கூட எப்பவாவது அவ வெளியே வந்து கேட்பா, நான் அழகா இருக்கேனா?